பிள்ளைங்களா, இப்போ நான் வந்து அம்மா என்ன செய்ய போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஆட்டு ரத்தம். அதை வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள். அதுக்குள்ளே பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன் வாங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த எண்ணெய் சட்டியை வந்து அடுப்பில் வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். தண்ணி இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னாக்கா, வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க, இது கருவேப்பிலை, ஒரு 2-3 பட்டை மிளகா, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு கருவேப்பிலை கொத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது உப்பு, தேங்காய் துருவி வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி. இதில் ரத்தத்தில் வந்து உப்பு போட்டிருப்பாங்க, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போடணும், ரொம்ப உப்பு போடக்கூடாது, உப்பு கரிச்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுறோம்னா, ஒரு சிட்டிகை ஒரு தண்ணி உப்பு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு வேக வைக்கணும். அந்த மிளகாயை வச்சு அதில் அரைச்சிக்கணும். மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் வச்சு அதில் அரைச்சிடும். இப்போ அந்த ரத்தம் வந்து நல்லா வெந்து போயிடுச்சு, அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த இதை வந்து இப்போ தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ட்ரிப்பு அதை அலசிக்கணும் நல்லா. வேக வச்சது வந்து எல்லாத்தையும் நல்லா அலசி 2-3 ட்ரிப்பு அலசி எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, துண்டு துண்டாக நறுக்கிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றுவோம். அதில் ஒரு பட்டையை போட்டுக்கணும், இதை சோம்பு வேணும், என்னன்னா
பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கணும். பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் அது பட்டை பூண்டு எல்லாம் மிளகாயெல்லாம் வறுபட்டு போய்ட்டு இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா தக்காளியை போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா எல்லாத்துலேயும் உப்பு போட்டுருவோம், அதனால் உப்பு எல்லாத்துலேயும் இருக்கும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா வதங்கணும். கருவேப்பிலை உருவி போட்டுக்கணும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு இது கிள்ளி போட்டால் தான் அது வாசனையாக இருக்கும். அது கிள்ளி போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கணும். அரைச்சி வச்சுருவோம்ல, இப்போ அதை என்ன பண்ணுறோம்னா இதில் போட்டு ஒரு வதக்கிங்க. அப்போ தான் இந்த மிளகாவோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன், அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதங்கணும். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நாள் கொதிக்கணும். அது நல்லா கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு கொதிக்கணும். அரை இது கொதித்து வந்தோடனே அதுக்கப்புறம் போடணும். இப்போ என்னன்னா இப்போ நல்லா கிரேவி வந்து கொதித்து வந்திருக்கு, கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை அதில் போடணும். ரத்த கிரேவி செஞ்சுருக்கேன். இப்போ இது என்னன்னாக்கா ரத்த சோகம் உள்ளவங்களுக்கு, உடம்புல உள்ள ரத்தம் இல்லாத இருக்குல்ல, அது இதுக்கெல்லாம் உடம்பு தளர்ச்சிக்கெல்லாம் இதை வந்து வாரம் ஒரு நடை செஞ்சு சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், ரசம் வச்சு தொட்டுக்கவும் செஞ்சுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வாரம் ஒரு நேரம். நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ இறக்க போகிறேன். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா வெந்து போயிடுச்சு. நல்லா அதில் உள்ள மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. இதை வந்து இப்போ வந்து நான் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. மீண்டும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.